தாயுமான தந்தையை தேடிய மகள். அவள் பெயர் அங்கையர் கன்னி. அது ஒரு அற்புதமான காலம். தன் தாய் தந்தையின்றி நண்பர்களுடன் கடற்கரைக்கு விளையாடச் சென்ற தருணம் அது. பாவாடை தாவணியுடன் மெல்லிய மணல் மீது மலரை போன்ற தனது பாதங்களை பதித்தாள். அவள் பாதங்களை கண்ட மணலில் புதைந்திருந்த சிப்பிகள் கூட வெளியே வந்து அவள் கைகளில் விளையாடின. அப்போது அங்கே ஒரு உடைந்த கப்பலை கண்டவள் அந்த நாளை ஆச்சரியத்துடன் நிறைவு செய்தாள். இரவு முடிந்து பகல் வந்தது. அவள் மீண்டும் கடற்கரைக்கு வந்தாள், இம்முறை தனியாக. நேற்று கண்ட கப்பல் இன்று படைப்பாளியின் கையில் உயிர் பெறுவது போல தோன்றியது. ஆச்சரியத்தின் உச்சியில் அவள் கடலை நோக்கி பாய்ந்து நீந்தி மகிழ்ந்தாள். நேரம் கழிந்து அவள் வீடு திரும்பினாள். வீட்டில் யாரும் இல்லை. சற்று தயங்கினாள். ஆனால் தனது நேரத்தை வீணடிக்காமல் விளக்கின் ஒளியில் கற்றுக்கொண்டாள். சிறிது பசி எடுத்தது. குடும்பத்தினர் யாரும் இன்னும் திரும்பவில்லை. பசியுடன் நில ஒளியின் கீழ் உறங்கினாள். கடும் இருட்டில் ஓலை இடைவெளிகளில் மின்னும் ஒளிகளை கண்டாள். அந்த ஒளிகள் அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தின. பசியும் பயமும் சேர்ந்ததால் தந்தைக்கு மட்டுமே தெரிந்த ரகசிய இடத்தில் சென்று மறைந்தாள். விடிந்ததும் வெளியே வந்தாள். வீடுகள் கருகிய வண்ணம் இருந்தன. பசி மயக்கத்தில் இருந்த அவள் தன் நிலை மறந்து கூட்டத்தோடு கூட்டமாக நடந்து சென்றாள். நாட்கள் கடந்தன. கடைசியாக கடலில் எடுத்த மணலை சிறிய குப்பியில் வைத்து கழுத்தில் அணிந்து கொண்டாள். வாழ்வதற்காக கடுமையாக பயிற்சி பெற்றாள். எனினும் என் குடும்பம் எங்கே என்ற கேள்வி அவள் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இறுதியாக தனது தந்தையை சந்தித்தாள். அவர் ஒரு சிறந்த காவலனாக இருந்தார். ஆனால் ஒரு தந்தையாக தனித்து நிற்க முடியவில்லை. அவரை நன்றாக புரிந்திருந்ததால் கவலையுடன் மீண்டும் தனியாக வீடு திரும்பினாள். ஒரு நாள் அவளுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. அப்போது தந்தை கூறிய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தன. மீண்டும் அவர் தன்னை விட்டு செல்லப் போகிறாரோ என்ற பயத்தில் எழுந்தாள். அவள் ஓடினாள் அந்த கப்பலை நோக்கி. கப்பல் மிக தொலைவில் இருந்தது. அவளின் கண்கள் விரிந்தன. அவள் கடலுக்குள் தாவி கப்பலை நோக்கி நீந்தினாள். அந்த கப்பல் மெதுவாக தீப்பற்றி எரிந்தது. அவளோ மணல் குப்பியை முத்தமிட்டபடி ஆழத்தில் மூழ்கினாள். அவள் கப்பலை அடைந்தது உண்மை. ஆனால் தனது கனவுகள் கனவாகவே மாறிவிட்டதை அவளுக்கு தெரியவில்லை.